ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி, அப்படி என்னடா பார்க்க போகிறீங்கன்னு கேட்டோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட சந்தேகத்தை தான் தீர்த்து வைக்க போகிறோம் இன்றைக்கி. என்ன சந்தேகம்னா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் வீடியோ. பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பஃபரை வச்சு பிரிட்ஜ் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பை வச்சு, ஒரு பவர் ஆம்ப் போர்டை வச்சு அவர் வந்து இது பண்ணிட்டார். ஓகேங்களா? பிரிட்ஜ் பண்ணிட்டார். ஆனால் வந்து அவருக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு தெரியல ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க, இல்லைனா ஏதோ ஒரு சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவரோட கருத்துக்கு என்னங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்திருக்கலாம். இது ஒரு வேளை உங்களுக்கும் பயன்படலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக எப்படி வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே டைப் தான் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. இது பெருசாக ஒன்றும் மாற போகிறதுலாம் இல்லை. நீங்கள் முன்னாடி ஒரே ஒரு பிரிட்ஜ் பஃபரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்ட் கொடுக்க போகிறீங்க. வோல்ட் கொடுத்துட்டு இங்கே இன்புட் கொடுக்குறீங்களா, அதே மாதிரியே இங்கே அவுட்புட் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அவுட்புட் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வே ஃபார்மேட் சொல்லுவேன். இப்படி சைன் மெமர் இந்த ஓரமாக போடுறேன். இது மேலே இருந்தால் இது ப்ளஸ்ஸு அப்படின்னும், இது வந்து இதே இப்படி கீழே இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு போன வீடியோலேயே. ஓகேங்களா? அந்த வே ஃபார்மேட் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீக்கருக்கு, அதாவது ஊஃபருக்கு கொடுக்கல பார்த்தீங்கன்னா அதோட ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் இது. ஓகேங்களா? மற்றபடி இதில் பெரிய மாற்றி கொடுத்தாலோ அந்த டிஃப்ரெண்ட்டில் எதுவும் வராது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மோனோ போர்டு. ஓகேங்களா? என்கிட்ட ஸ்டீரியோ போர்டு வந்து என்கிட்ட கையில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே போர்டு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. ஓகேங்களா? இது ஒரு ஓல்டு போர்டு தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்னும் இருக்குங்களா, இந்த டீயும் இந்த ஒரு இன்னும் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த இன்னும். ஓகேங்களா? இதிலேருந்து கொண்டு வரது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு இன்புட்டாகவும் இந்த சைடு ஒரு இன்புட்டாகவும் இதை வந்து கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வேவ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மேலே போட்டிருக்க மாதிரி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது மேலே போட்டிருக்குன்னா நமக்கு இது மேலே இருக்குங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் உள்ளே போகுது. அதனால் வந்து இதை வேவ் ஃபார்மேட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸை நான் கொண்டு வந்து இந்த சைடு நான் இன்புட்டாக கொடுக்குறேன்னா, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸாக, இந்த சைடு தான் இன்புட் வந்து ப்ளஸ்ஸாக கொடுக்குறேன். அதனால் இந்த சைடு வந்து ப்ளஸ் அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எந்த சைடு மைனஸ் கொடுக்குறோமோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸாக வந்து ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டுக்கு நம்மளே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு புரியுது. நான் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இதிலேருந்து வந்து இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேருங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் இது ஒரு பவர் ஆம்ப்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு பவர் ஆம்ப். நீங்கள் வந்து இன்புட்டு கொடுத்துட்டீங்க, இதில் அவுட்புட் டைரெக்டாக எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, நீங்கள் வந்து மோனோபோர்டாக, இது வந்து மோனோபோர்டாக பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீரியோ போர்டுங்களா, நீங்கள் இதை கொடுத்தோன்னே இது என்ன ஆயிரும்னா மோனோவாக மாறிடும். நீங்கள் இங்கே வந்து ஒரு ரிஜிஸ்டரோ ஒரு 56 கேவோ என்னமோ போட்டு இந்த இடத்துல வந்து இன்புட்டை கிரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை மோனோவாக மாற்றுவீங்க. அந்த வேலையை தான் இந்த பிரிட்ஜ் பஃபர் பார்க்குது. ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா இதில் ஒரு ஆஃப் ஆம்ப் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு டைப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேலையை இது பார்த்துக்கோ. நம்ம அதை ஸ்டீரியோ போர்டை மோனோ பண்ணுறதை இந்த பிரிட்ஜ் பஃபர் பார்த்துக்கோ. ஓகேங்களா? அதுலேருந்து நம்ம அவுட் எடுத்துகிட்டு வராமா இந்த போர்டில் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோனோவாக மாறிடுச்சு நமக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டீரியோ போர்டுக்கு எப்படி அவுட் எடுப்பீங்க, ஒரு ஸ்பீக்கரும் எஸ்பியும் ஒரு கிரவுண்டும் எடுப்பீங்களா. ஆனால் இந்த இடத்துல இந்த போர்டு வந்து மோனோவாக மாறிடுச்சு. அதனால ரெண்டுமே ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த கிரவுண்டை விட்டுணும், கிரவுண்டை எடுக்கக்கூடாது, ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து டைரெக்டாக எடுக்கணும். ஓகேங்களா? இதில் நான் வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா ப்ளஸ் மைனஸ், அது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை நான் இந்த வந்து இந்த வேவ் ஃபார்மேட் மேலே போயிருக்கு, அதனால் இந்த ப்ளஸ்ஸாகவும் இந்த நான் மைனஸாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, நான் வந்து இதை வந்து ப்ளஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இங்கே எனக்கு ஒரு 6 சேனல் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் எனக்கு ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஓகேங்களா? ஒரு ரிலே பார்த்தீங்கன்னா 2 சேனலை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? 2 சேனல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மற்றபடி ஸ்பீக்கரில் லைன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டீரியோ போர்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஒன்று எடுப்பீங்க. இந்த கிரவுண்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலே போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண் தான் வரும். ஓகேங்களா?
இந்த டேவை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ரிலேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் நம்ம வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல், அதாவது இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ போர்டுன்னு நினச்சிங்க. இதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வரேங்களா, இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வரேன், இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா. இது ஒரு அவுட்டாகவும் இது ஒரு அவுட்டாகவும் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்படி கொடுக்கல பார்த்தீங்கன்னா இதிலே ப்ளஸ் மட்டும்தான் கொடுப்பேன், கிரவுண்டை கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா. இதை வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்லேயே அப்படியே கிரவுண்ட் பண்ணிடுவேன். அப்புறமேட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவுட் எடுப்பேன். ஓகேங்களா. இந்த ரிலேலேருந்தே அதுக்கு ஆப்போசிட் இந்த சைட்லேயே வந்துடும். ஓகேங்களா. நமக்கு அவுட் வந்துடும். அதுலேருந்து இதோட 2 ப்ளஸ்ஸையும் கொண்டு போய் தான் அப்புறமேட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இணைப்போம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவாக மேலே செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்குள்ளே வந்துட்டு போகாது. ஓகேங்களா. இதே மோனோவாக ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னா ரெண்டுமே நமக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் தான் வரும். ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மோனோவாக வரும். அது வந்து நமக்கு 2 சேனல்லையுமே ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை விட்டுட்டு 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இந்த 2 சேனலில் இன்புட் கொடுக்குற இடத்துல ரிலேல கொடுத்துட்டு டேரெக்டாக அவுட் எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா. இது கிரவுண்டு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டு இதுலேருந்து 2 அவுட்டு நான் எந்த போட்டு கட்டுறேன். ஓகேங்களா. இதுலேருந்து டேரெக்டாக 2 அவுட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. இதில் எதுக்கு இந்த வேவ் ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸாக இதை கொடுக்குறீங்களா, இந்த ப்ளஸ்ஸு இந்த ரிலே பின்னில் எந்த பின்னில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் சைடு பின்னு பார்த்தீங்கன்னா அதே பின்னில் அவுட்புட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ப்ளஸ்ஸாக மென்ஷன் பண்ணிக்கணும், இதை பார்த்தீங்கன்னா மைனஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது வந்து ஊஃபருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸை பொலாரிட்டி மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரிலேயில் இப்படி மாற்றி கொடுத்தா வேலை செய்யும், அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் எப்படி வேணாலும் ரிலேயில் இந்த சைடும் கொடுத்துக்கலாம், அந்த சைடும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இதில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஸ்டீரியோவாக எடுத்தீங்கன்னா கிரவுண்டு கொடுக்காம மற்ற சிக்னலை மட்டும் கொடுப்பீங்க. ஓகேங்களா. சிக்னலில் ஸ்பீக்கர் அவுட்டு மட்டும் ஒன்று இடத்துலேருந்து கொடுத்துட்டு இன்னா கொடுத்துட்டு அதை அவுட்டாக எடுத்துகிட்டு போவீங்க வெளியே. ஓகேங்களா. ஆனால் வந்து மோனோ போர்டு யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை ப்ளஸ்ஸு அதாவது அவுட்புட்லேருந்து தான் எடுப்போம். ஓகேங்களா. அதை ஒன்று வந்து மைனஸாக கன்சிடர் பண்ணிப்போம் நாமளே. ஓகேங்களா. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸில் இருந்து தான் வர மாதிரி கணக்கு வரும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் நம்ம கிரவுண்டை நம்ம என்றைக்குமே எடுக்கக்கூடாது. மோனோ போர்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு கிடையாது. ஓகேங்களா. இந்த எத்தனை மென்ஷன் பண்ணிக்க இதுதான் கிரவுண்டு இது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எஸ்பி இருக்குங்களா, இங்கே ஒரு எஸ்பி இருக்குது, நான் இதை 2 தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த கிரவுண்டை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இதே ஸ்டீரியோ போர்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு எஸ்பியும் இந்த இடத்துல ஒரு கிரவுண்டும் எடுத்துகிட்டு போவேன். ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் டீட்டெயிலாக கூட நான் விளக்குறேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்பவும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த கனெக்ஷன் அவ்வளோதாங்க. ஓகேங்களா. நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கெட்சவே இன்னும் கொஞ்சோண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்னென்ன மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்பீக்கர் அவுட்டு பார்த்தீங்கன்னா வருது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து எடுத்துருக்கு, கிரவுண்ட் எடுக்கல. ஓகேங்களா. இப்படி வந்துருச்சுங்களா. இப்படி வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே போர்டு. ஓகேங்களா. அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு தான் இது. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஒரு 2 ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க, வேல்யூவில் போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே 2 ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. ஏன்னா ஒரு சேனலுக்கு ஒரு ரெஜிஸ்டர்னு போட்டு பேரலாக அடித்து ரெண்டு ரெஜிஸ்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னு அப்படின்னு இருக்கும். இங்கேருந்து வரது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஜம்ப் ஆகி இன்னுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துலையும் ஒரு ஜம்ப் ஆகி இன்னுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இதுலேருந்து தான் அவுட் வரும். இது இன்னும் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அப்படியே அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா. இப்படி அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் டேரெக்டாக சப்புக்கு லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க இந்த போர்டோட கனெக்ஷன்ஸே இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. ஆனால் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் டிஆர்னு போடுறோம். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் சப்ளை 24024 எடுத்திருப்பீங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 12012 இல்லைனா சிங்கிள் சப்ளை ஒரு 12 சப்ளையோ ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்க. அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா 24024 ஒரு வேளை எடுத்திருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆடியோ போர்டும் 24 வோல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு அதாவது கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. ஆடியோ போர்டும் ஒரே பவர் சப்ளையில் ரன் ஆகணும், ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் ஒரே சப்ளையில் ரன் ஆகணும். ஓகேங்களா. அப்படி ரன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த போர்டுக்கு நீங்கள் இங்கேருந்து இந்த ஐசி போர்டிலேருந்து ஒரு கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. அதே ஒருவேளை நான் வந்து வேறு சப்ளை தான் தனி ஒரு டேப்பிங், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேப்பிங் இருக்கும், ஒரு 24 சாரிங்க
ஒரு 12-0-12 ஒரு டேப்பிங் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்டிலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதுலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனாக ஆக்ட் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆகாது, ஸ்பீக்கர் டிலே போர்டாக மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேங்களா, அதனால இதுலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. இல்லைனா ஒரு பவர் சப்ளைலேருந்து கூட நீங்கள் மேக் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல இருந்து கூட 24லேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். ஒரு சிலருக்கு அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, ஹம்மிங் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும் லைட்டாக இஷ்யூன்னு. அந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இங்கேருந்து எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, முக்கியமாக இந்த போர்டுக்கு வந்து டிசியாக பண்ணி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் டிசி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு ரெட்டிஃபிகேஷன் செக்ஷன் போட்டு அங்கேருந்து எடுத்து வந்து கொடுக்கக்கூடாது, இந்த போர்டு வேலை செய்யாது. ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏசி சப்ளை ஒரு டேப்பிங் வருதுங்களா, டேரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதில் அப்படியே கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இந்த போர்டு பக்காவாக ரன் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோதான் கைஸ், இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரையில், எனக்கு புரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், சில பேர்த்துக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் இதுலேயே சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ளை மேக் பண்ணாலும் சரி, கரெக்டான ரெட்டிஃபிகேஷன் மட்டும் செக்ஷன் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அவுட் வந்துடும். ஓகேங்களா, அப்படி அவுட்டு வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா நல்லா வந்து தெளிவாக அந்த நீங்கள் மேக் பண்ண பிசிபியை நல்லா திருப்பி பாருங்கள். ஓகேங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ட்ராக் கட் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா வாய்ப்பே இல்லை வெளியே வரத்துக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் இந்தட்ட வந்து வோல்ட் வருது ப்ரோ, எனக்கு இந்தட்ட வர மாட்டேங்குதுன்னா நல்லா பாருங்கள், ஏதாவது டயோடு ஃபால்ட்டாக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த பிசிபி ட்ராக் பார்த்தீங்கன்னா அந்தட்டிருந்து இந்தட்ட வருதுனால அது கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி எனக்கு பிசிபியில் போட்டுட்டு எனக்கு வந்து பவர் சப்ளை வந்து இந்தட்ட அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக டயோடு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக பிசிபி இல்லாமல் டயோடு வழியாக கொடுத்து எடுத்து பாருங்கள். அப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த பிசிபியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது சின்னதாக மைன்யூட்டாக அந்த இடத்துல நமக்கே தெரியாது, ஏதாவது ட்ராக் கட்டாக இருந்திருக்கலாம். ஒரு வேளை ட்ராக்கு பழுத்து ஏதாவது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போனால் கூட அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அதுலேருந்து அந்த டயோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் பிசிபியே இல்லாமல் அதை வந்து அந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டயோடு போட்டுட்டு இந்த இடத்துல 2 டயோடு, ப்ளஸுக்கு 2 டயோடு, மைனஸுக்கு 2 டயோடு இருக்கும். கிரவுண்டு டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல 2 டயோடு, இந்த இடத்துல 2 டயோடு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலன்னா ஒன்றும் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங் ஏதாவது விட்டு வர மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்டு இந்த மாதிரி மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயோடு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். இல்லைனா மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி டயோடு யூஸ் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இந்த இடத்துல ஒரு இன்புட் இருக்கும், இந்த இடத்துல அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏசியாக இன்புட்டு வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி வந்து மைனஸ் ப்ளஸ் வரும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஏசி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் தேவையில்ல. 2 சைடில் டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்னொரு 12 இங்கே கொடுத்துடணும். இந்த 0 எங்கே கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் போட்டு ஜாயின் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸும் ப்ளஸும் ஒன்றா இணைய இடத்துல அந்த இடத்துல நீங்கள் வந்து கிரவுண்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.